guys, assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 10 grams agar agar வச்சு சூப்பரான மேங்கோ புட்டிங் வந்து செய்ய போறோம். இது வந்து டபுள் லேயர் மேங்கோ புட்டிங். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and channel subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon click பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டபுள் லேயர் மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்காக நான் ஒரு 10 கிராம் அளவு அகர் அகர் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி இதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அண்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10 கிராம் அளவு அகர் அகருக்கு வந்து நான் ஒரே ஒரு மாம்பழம் வந்து நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த மேங்கோ பீசஸை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். மேங்கோ வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பாயில்டு மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது நல்லா ஆறின பிறகு வந்து சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தெரிஞ்சிடும். எல்லாத்தையுமே சேர்த்து அகைன் ஒரு வாட்டி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மினிட்ஸ்க்கு கடல் பாசி நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து 10 கிராம்ஸ் அளவு கடல் பாசி எடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் செய்கிறதுக்காக ஒரு 5 கிராம்ஸ் அளவு கடல் பாசி மட்டும் எடுத்து இது கூட வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கடல் பாசி திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா டிசால்வ் ஆகி வரட்டும். கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி எடுத்திருந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்து இது கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடல் பாசி இந்த மேங்கோ பேஸ்ட்டோட நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 6 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. புட்டிங்கோடைய மேங்கோ லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லேயராக வந்து ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கீழே வந்து ஒரு மூடி வச்சு அது மேலே வந்து இப்படி நிற்க வச்சுருக்கேன் கிளாஸை. ஸோ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நிற்கும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒயிட் லேயர் செய்கிறதுக்காக மிச்சம் இருந்த 5 கிராம்ஸ் அகர் அகரையும் சேர்த்து இதையும் வந்து நல்லா வந்து தண்ணியில் கரையை விட்டு எடுத்துக்கோங்க. கடல் பாசி நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு கப் அளவு மில்க் வந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து பாயில்டு மில்க் தான் சேர்த்துருக்கேன். மில்க் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் தென் வாசனைக்காக உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீட்ஸை மட்டும் எடுத்து ஒரு 4-5 சீட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து கடல் பாசி நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இது செய்கிற டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து ஊற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக மேங்கோ புட்டிங் வந்து டபுள் லேயரில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக மேங்கோ பீசஸ் வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.